கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நாம் ஏன் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஏன் ஏறெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நாம எல்லாருமே ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை, இன்னும் 2-3 வேலை, இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்பாக, இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்புற நேரத்துல கூட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம கிளம்புறது வழக்கமா இருக்கு. அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது கடைசியில நாம ஒரு விஷயத்தோட நம்ம முடிப்போம். ஒரு விஷயம் சொல்லி நம்ம முடிப்போம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஏன் நாம அதை சொல்லணும்? எதற்காக நம்ம அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி நாம நம்மளுடைய ஜெபத்தை நிறைவு செய்யணும்? அது சொல்லிதான் ஆகணுமா? இல்லைன்னா அது சொல்லாம விட்டுடலாமா? அது சொன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு இது வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கும். முதலாவது, நாம ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்? நான் ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஜெபத்தையும் ஏன் நான் வந்து ஏறெடுக்கணும்? வேதாகமத்துல என்ன அப்படி குறிப்பிடுகிறது? வேதாகமத்துல இத பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் வந்து போதிக்கிறார். சீஷர்களுக்கு மாத்திரம் இல்லாம நிறைய பேருக்கு போதிக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ. பாருங்க, என் நாமம் அப்படின்னா அவரை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம ஜெபிக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். பிதாவே, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. இயேசு கிறிஸ்து மூலியமா இங்க யாரு மகிமைப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எல்லா விண்ணப்பங்களையும் நம்ம கேட்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுகிறார். அதை செய்வேன். நாம கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா பிதாவானவர் செய்வார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நாம ஏன் வந்து சும்மா ஏதோ பேருக்காகவோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ எல்லாருமே சொல்றாங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிக்கிறாங்க. அது ஏன் அப்படி முடிக்கிறாங்க, எதுக்காக முடிக்கிறாங்க அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்ளணும். நாம ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை அப்படி சொல்றதுனால, அப்படி உணர்றதுனால இதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, நம்ம அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்றாரு பாருங்க, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். பாருங்க, நம்ம கர்த்தரிடத்துல ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டோம். அது ஒரு காலம் வரும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அவர் உங்களுக்கு தருவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம விண்ணப்பிக்கணுமா?
பிதாவாகிய தேவன் இடத்துல நாம நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இங்க இயேசு கிறிஸ்து கிளியரா வந்து சொல்லிட்டாரு, நாம நம்மளுடைய விண்ணப்பங்களை எல்லா விஷயங்களையும் நாம பிதாவின் இடத்துல கேட்கணும். பிதாவின் இடத்துல டைரக்டா நம்ம கேட்க முடியுமா? பிதாவை எனக்கு கொடுங்க, என்னுடைய தேவைகளை சந்திங்க, கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பாவிகள். நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் பண்ணியிருக்கோம். பிதாவானவர் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறார். அவர் இடத்துல நாம போய் நிக்க முடியாது. அவருடைய அவருடைய நாமத்தை நம்ம வாயினால உச்சரிக்கிறதுக்கு கூட நம்ம தகுதி இல்லாதவர். ஏன் அப்படின்னா நாம பாவிகள். நம்ம மனசாட்சியை தொட்டு சொல்லணும். நான் இந்த உலகத்துல நான் வந்து பாவமே பண்ணதில்லை. நான் யாரையும் தப்பா பேசுனது கிடையாது. மனசுல யாரையும் திட்டினது கிடையாது. யாரையும் நான் வஞ்சித்தது கிடையாது. யாரையும் நான் வந்து கோவப்பட்டு அடிச்சது கிடையாது. எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். அப்படி பாவம் பண்ணும்போது நம்ம டைரக்டா தேவன் இடத்துல போயிட்டு எனக்கு அது கூட இது கூட கேட்கலாமா? கர்த்தர் பரிசுத்தர். பிதாவான ஒரு பரிசுத்தரா இருக்கிறார். அவர் இடத்துல எந்த ஒரு பாவமும் செல்லுபடியா. அப்போ நமக்கும் பிதாவின் இடத்துக்கும் ஒரு மத்தியஸ்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமா தான் நம்ம எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கணும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் எவைகளை கேட்பீர்களோ, நம்ம ஜெபிக்கிறோம், பிதாவே எனக்கு கொடுங்க அப்படி விட்டுறக்கூடாது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் பிதா. நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு சில இடங்கள்ல அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசாசுகளை வந்து துரத்துவாங்க. அவங்க சும்மா துரத்த மாட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பிசாசை துரத்துவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் பெரியவரா, வாங்கினவர் பெரியவரா? கொடுத்தவரது பெரியவர். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், என்னிலும் என் பிதா பெரியவர். நாம சொல்ல தேவை. இயேசு கிறிஸ்துவே பிதாவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கு. இங்க நாம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பிதாவின் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நம்ம கேட்கும். நீங்கள் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு அவர் தருவார். அவைகளை அவர் உங்களுக்கு தருவார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நம்ம ஜெபத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அது சொல்லணும்? அதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம எல்லாருமே பாவிகள். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய். நான் என் வாழ்க்கையில தப்பு பண்ணதே இல்லை. நானும் இயேசு கிறிஸ்துவ போல எந்த ஒரு பாவமும் நான் பண்ணதே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ரோமர் 3:23 கிளியரா சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய். உலகத்துல போப்பு இருக்காரு, இன்னும் மற்ற எல்லா ஃபாதர், மற்ற பாஸ்டர், ரெவரண்ட் பிரதர் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே வந்து பாவம் செய்யாதவர்களா? செஞ்சிருக்கா, செய்ய போறோம், அது செய்ய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் சாதாரணமான மனுஷர்கள் தான். ஆனா இந்த உலகத்துல பிறந்த ஒரே மனுஷனா பிறந்த தேவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் செய்யல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாவம் செய்யறதுனால பிதாவின் இடத்துல போறதுக்கு அவருக்கு முழு தகுதி எல்லாமே இருக்கு. பிதாங்க வந்து நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னா பிதா வந்து அவர் வந்து என்ன சொல்றது அப்படியே கேட்டுற மாட்டார். நாம நம்மளுடைய உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா,
இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பிதாவினுடைய குமாரனா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, அவருடைய அடிச்சுவடின் பிரகாரம் நடக்கிறோமா அப்படிங்கிறத அவரு நோக்கி பார்ப்பார். இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிறானா, என்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறானா, அவன் விசுவாசிச்சா மாத்திரம்னா அவனுடைய விண்ணப்பங்கள் நான் கேட்பேன். அதான் சொல்றாரு. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும். எதற்கு வழி? ஜீவனுள்ள பாதைக்கு போறதுக்கு அவர்தான் ஒரே வழி. ஜீவ புஸ்தகத்துல யார் யாருடைய பெயர் எழுதப்படலையோ அவர்கள் எல்லாருமே அக்னி கடலுக்கு போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாம ஞான ஸ்நானம் பெறாம இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே அக்னி கடல். அதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம். இவருதான் சத்தியம், வேற எதுவுமே கிடையாது. ஜீவனுமா இருக்கிறீங்க பாருங்க, நித்திய ஜீவன் இவரிடத்துல இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு வந்து பிதாவாகிய தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவரா இருக்கு. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நம்ம வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தேவன் இடத்துல அப்ரோச் பண்ண முடியாது. தேவன் இடத்துல பேச முடியாது. ஆதாம் ஏவாள் ஒரு காலகட்டத்துல பேசியிருந்தான். ஆபிரகாம் வந்து ஒரு காலகட்டத்துல பேசிட்டு இருந்தான். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பதான் பாவமானது பிறந்தது. அதற்கு முன்பாக மனுஷன் வந்து தேவனிடத்துல டைரக்டா பேசிக்கிட்டு இருந்தான். மோசேவின் காலகட்டத்துல நியாயப்பிரமாணம் எப்ப கொடுக்கப்பட்டதோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதுல லேவி கோத்திரத்தை கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். பிரதான ஆசாரியர்கள், அதாவது கர்த்தருக்கு ஊழியம் பண்றவங்க வந்து லேவி கோத்திரத்தின் மூலியமாக வரணும். அந்த லேவி கோத்திரத்தின் மூலியமாக தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை செய்யணும். அவங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அன்று வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை காரியங்கள்ல அவங்க டைரக்டா வந்து தேவனிடத்துல ஜெபிக்க முடியாது. தேவனிடத்துல விண்ணப்பம் கேட்க முடியாது. என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மத்தியஸ்தர் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசிரியர்கள் வேற யாருமே கிடையாது. இந்த யாக்கோபுக்கு 12 பசங்க இருந்தாங்கல்ல, அதுல லேவின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வழியா வர்றவங்க தான் கர்த்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். நீங்க வந்து லேவி வழியா லேவி கோத்திரம் வழியா வர்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியர்களா இருப்பாங்க. அவங்கதான் வந்து எனக்கு ஆராதனை செய்வாங்க. அவங்க மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பாவம் எல்லாமே ஜெபத்துல ஏறெடுக்கணும். ஆனா அந்த லேவி கோத்திரத்துல வர அந்த பிரதான பூமிக்கு ரீதியில இருக்கிற அந்த பிரதான ஆசிரியர்களும் பாவம் பண்ணவங்க தான். வருஷம் வருஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை அதை வந்து பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லாரும் மேல தெளிச்சு பாவ நிவாரண பலியா அதை வந்து செலுத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் அப்படின்னா அவங்களும் பாவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து இந்த கர்த்தர் இடத்துல வேண்டிப்பாங்க. மன்னிப்பு கேட்பாங்க. ஜெபிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே ஒரே தடவை பலியானார். அப்ப அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. வருஷம் வருஷம் இனி நீங்க வந்து வெள்ளாட்டு கடையும் இளங்காலையும் நீங்க அடிக்க தேவையில்லை. உங்களுக்காக நான் அந்த அந்த நீங்க பலியிடுறீங்கல்ல, அதுக்கு பதிலா நானே பலியாடானேன். பாவ நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் என்னை உங்களுக்கு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால நம்ம வந்து விலை கொடுத்து நம்மள வந்து வாங்கியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். இது 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 அவருக்கு வந்து கரெக்டா பொருந்தும். அவரால இல்லாம நம்ம கண்டிப்பா பிதாவின் இடத்துல வர முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 2ல கூட நம்ம வந்து வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, பிதாவாகிய தேவன் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இப்ப கணவன், ஒரு குடும்பத்துல கணவன் இருக்கான், மனைவி அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படினா கோபம் வருது, அடி அடின்னு அடிக்கிறான். அதே போல பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படினா அம்மா என்ன பண்றாங்க, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. இப்ப கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான்.
அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாத போது அவ அவர் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தாண்டி செய்யறது எல்லாமே பாவங்கள் தான், அக்கிரமங்கள் தான். அத சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆதாம் ஏவல் சந்தோஷமா இருந்தாங்க, கத்தரிடத்துல பிரவேசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிரிவினை உண்டானது எதனால? அவங்க பண்ண அந்த பாவத்தினால. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பாவம் பண்ணுவோம். பா சரி அது வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இவ்வளவு நாள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனா நான் நடந்துட்டு வந்தேனே, ஆனா திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் வந்து செஞ்சுட்டேனே. நாம யோசிக்கிறோம்ல, இனி தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பாரா? அவர் ஏசாயால இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரே, என்ன சொல்லி இருக்கிறார்? நான் பண்ண அக்கிரமங்கள் எனக்கு அவருக்கும் ஒரு நடுவுல ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கேன். என்னுடைய பாவங்கள் வந்து நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால அவர் வந்து என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டாரே. இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 2 படி நம்ம குழப்பிக்க தேவை. இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல மக்களுக்கு வந்து எழுதப்பட்டது. ஆனா கண்டிப்பா நம்ம பாவம் பண்ணியிருக்கிறதுனால நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிளவு இருக்கு. அந்த பிளவை சரி செய்ய வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக ஒரே தரம் பலியாடா. அவருடைய தியாகத்துக்கு நாம என்ன கைமாறு செய்ய இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிப்பார். நிஜத்துல நமக்கு முன்பாக நிறைய பேரு தியாகம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே நம்ம ஒண்ணும் பண்ணது கிடையாது. இவரு ஏதோ ஒரு காலகட்டத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறார். அதுவும் அவருக்காக நான் எதுக்குங்க தியாகம் பண்ணணும்? அவருக்காக நான் எதுக்குங்க வாங்க அவருதான். ஏன் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 நம்ம வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்றார்ல. அவராலே இல்லாம வேறு ஒருவராலும் பிதாவின் இடத்துல வர முடியாது. பாருங்க, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏசாயா 64ஆம் அதிகாரம் வசனம் 6 நாங்கள் எல்லாரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய நீதிகள் எல்லாம், அதாவது நம்ம செஞ்ச நீதியான ஒரு விஷயங்கள் நம்ம நினைப்போம் நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா கர்த்தருடைய பார்வையில அது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விஷயமா இருக்கும். நாங்கள் எல்லாரும் இலையை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. பாருங்க, நாம எல்லாருமே பாவம் செய்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி, ஊழியக்காரரா இருந்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சாங்க. நான் பாவம் செய்யல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் நாம வந்து நம்மளை பிதாவாகி தேவனிடத்துல ஒண்ணு சேர்க்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஒரு 2 மலைகள் இருக்கு. ஒரு மலையில இருந்து ஒரு மலைக்கு நம்ம தாவி போகணும். ஆனா அவங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரிட்ஜும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்க போய் சேர முடியாது. அந்த பிரிட்ஜா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு, மத்தியஸ்தன், இன்டர்பிரேட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. அந்தபடியே வசந்த் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. நல்லா கொஞ்சம் சவுண்டா வாசிங்க. 2ஆம் அதிகாரம் வசனம் 18 எபேசியர். ஒரே ஆவியினாலே
ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று பெற்றிருக்கிறோம். ஓகேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தபடியே நாம் இருதயத்தாரும் ஒரே ஆவியினாலே அவர் மூலியமா பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இங்க வந்து நம்ம வாசிக்கும் பொழுது இருதயத்தாரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த உலகத்தை வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மள மாதிரி புறஜாதிகளுக்காக அவர் வந்து முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக வரல. தொலைந்து போன ஆடு, அதாவது இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய சொந்த ஜனம் யூத மக்களுக்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்தார். ஆனா அப்படிப்பட்ட யூத மக்களே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யாரையும் சேர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளாக, பிதாவினுடைய பிள்ளைகளாக யாரையும் சேர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி புறஜாதியாரே சேர்க்கிறார். அந்தபடியே நாம் இருஜனத்தாரும் யூத மக்களும் புறஜாதியார்ல நாம வந்துரும். ஏன் அப்படின்னா நாம வந்து பாத்தீங்கன்னா வழி வழியா ஆபிரகாமுடைய சந்ததியில நாம வந்து வளரல. இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய ரீதியில நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு தகப்பனா இருக்கிறார். சோ அதனால வந்து இங்க இருதயத்தாரும் அப்படின்னு சொல்லும் போது இங்க நல்லா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் பிளஸ் நாம புறஜாதியார். சோ ஒரே ஆவியினாலே அவர் மூலமாய் பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பாருங்க, பிதாவின் இடத்துல நம்ம டைரக்டா போக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம பிதாவின் இடத்துல யாருமே போக முடியாது. அவர் இடத்துல வந்து பரிசுத்தம் தான் கிட்டி சேரும். பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் அவர் இடத்துல கிட்டி சேர வாய்ப்பு இருக்கு. தப்பு பண்ணவங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, துன்மார்க்கமா நடந்து கொண்டவங்க, அசுத்தமா இருக்கிறவங்க, அவர்களெல்லாம் பிதாவின் இடத்துல போய் சேர முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் பரிசுத்தமா இருந்தார். அவர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் பிதாவின் இடத்துல கிட்டி சேர்றதுக்கு தகுதி இருக்கு. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரு அதனாலதான் நம்மளுடைய ஜபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம வந்து ஏறெடுக்கணும் எல்லா ஜபத்தையும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவின் இடத்துல போய் சேரும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் வசனம் 22, சரி 42. லூக்கா 22 அதிகாரம் வசனம் 42. பிதாவை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜெபங்கள்ல யாருடைய சித்தத்திற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பிடுகிறார். 3 தடவை ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன் அவரும் ஒரு ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனா தானே அவர் வந்து இங்க பிறந்தார், வாழ்ந்தார். நமக்கு எப்படிப்பட்ட வலி வேதனை இருக்கோ அதே போல அவரும் தானே அனுபவிச்சிருப்பார். அவரும் இந்த மாதிரி கேட்கறதுல தப்பு இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். ஆனா 3வது தடவை கிளியரா சொல்லிட்டார், இருந்தாலும் என்னுடைய சித்தத்தின் பிரகாரம் இல்ல பிதாவே, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் ஆக கடவுள். நாம எப்பவுமே கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய சித்தம் வந்து நாம என்னதான் யோசிச்சோம், நாம நிறைய விஷயங்களை பிளான் போடுவோம், நிறைய விஷயங்களை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஒரு சில விஷயங்கள் நான் நல்லது பண்ணணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா படிச்சு லைஃப்ல முன்னேறணும், நல்ல ஒரு வீடு காரு பங்களா வாங்கி செட்டில் ஆகணும், என் பசங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அது தப்பு இல்லை, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஏறெடுக்கிறோம், ஓகே. அட் த சேம் டைம் வந்து நம்ம யாருடைய சித்தத்திற்கு ஒப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவினுடைய சித்தத்திற்கு நம்ம கொடுத்துடணும். எல்லாமே நீங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. நம்ம நீதிமொழிகள்ல கூட நம்ம வந்து உன் சுய புத்தியின்மை சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் நீங்க ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு. அதேதான் இயேசு கிறிஸ்துவும் பண்ணார். கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் வந்து ஒப்பு கொடுத்தார்.
அதே போல நம்ம கர்த்தராகிய ஆஹ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வாயினால எப்பவுமே சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி ஸ்டார்டிங்ல ஜெபம் பண்ற பிதாவின் இடத்துல ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். கடைசியில வந்து முடிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிங்கறத ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம வந்து முடிக்கிறோம். அது நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏறெடுக்கிறேன் அப்படின்ட்டு ஆஹ் சொல்லுங்க அப்படின்ட்டு சீஷர்கள் இடத்துல சொல்லல. ஏன் அப்படின்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 9-13 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமீன் என்பது. இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போதே நீங்க உங்களுடைய இந்த ஜெபத்தை கர்த்தரா என்னுடைய நாமத்தினாலே நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன் இல்ல சொல்லிக் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஜெபத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது சொல்லாம விட்டாலும் தப்பு கிடையாது. எப்போ தப்பு கிடையாது அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலியமா நான் ஜெபம் பண்ற அந்த விஷயம் பிதாவாகிய தேவன் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற அந்த விஷயத்த நாம மனசுக்குள்ள பதிய வச்சுட்டோம், நாம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அது வார்த்தையினால சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கல தங்களுடைய சீஷர்கள். ஆனா ஒரு சில பேர் வாயினால சொல்லுவாங்க கர்த்தராகிய இயேசு, ஆனா மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரியான விண்ணப்பங்கள் கேட்கப்படுமாங்கிறது கேள்விக்குறி. ஆனா நம்ம வாயினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேன்னு சொல்லாம ஆனா நம்ம மனசுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அழைச்சலின் பிரகாரம் நம்ம நடக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம அந்த ஒரு விஷயத்த வாயினால சொல்லலாம் கூட கூட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவரார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வாயினால அந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அது நமக்கு பழகிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு. அது நம்ம வாயினால சொல்றதை காட்டிலும் நம்ம மனசுக்குள்ள அது வந்து நம்ம உணரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாதான் பிதாவின் இடத்துல நான் என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம அது சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால அது சொல்லாம விட்டுறாதீங்க. சொல்றது நல்லதுதான், ஆனா அது கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா வந்து கட்டாயங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே எனக்காக செய்து முடிப்பார். அவருடைய நாமத்தினால நான் என்ன காரியங்களை நான் வந்து பிதாவின் இடத்துல கேட்கிறோம்னா கண்டிப்பா அது எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார், பிதாவாகிய தேவன் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு உள்ள இருந்துச்சுனாலே நாம வார்த்தையினால அந்த மாதிரி காரியங்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. கொஞ்சம் நல்லா சவுண்டா வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும்
மனுஷனுக்கும் மத்தியில் மத்தியஸ்தரும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவரே. அதுக்கப்புறம் அவர்கள் அவரே ஆமா 5 வசனம். 5வது வசனம். தேவனும் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இங்க மத்தியஸ்தர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைய பிதாவாகிய தேவன் மனுஷங்களுக்கு கொடுக்கல, சாரி இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்குமே கொடுக்கல, மோசேக்கு மாத்திரமே கொடுத்தார். சோ அந்த தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இருந்த மத்தியஸ்தர் அந்த இடத்துல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற மத்தியஸ்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். சோ அவர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெபத்தை கண்டிப்பா ஏறெடுக்க முடியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14-16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், யாக்கோபுக்கு வந்து 12 பசங்க. அந்த 12 பசங்கள்ல பிதாவாகிய தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த லேவி கோத்திரத்துல யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்களா இருக்க முடியும். அதாவது தேவனுக்கு ஆராதனை செய்யற காரியங்கள்ல வந்து யாரு ஈடுபட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஆராதனை காரியங்கள்ல ஈடுபட முடியும். அது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்துல ஜெபிக்க முடியும், அவர்களுக்காக பலியிட முடியும், காணிக்கைகளை செலுத்த முடியும். இது வேற யாரும் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அந்த லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த லேவி கோத்திரத்துல இருக்கிற அந்த பிரதான ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான், சாதாரணமான மனுஷங்க தான், பாவம் பண்ணுவாங்க. ஒரு வருஷமும் அவங்களுடைய பாவத்துக்காகவும் சரி, மற்ற எல்லா இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்துக்காகவும் சரி தேவனிடத்துல மன்றாடி ஜெபிப்பாங்க, பலியிடுவாங்க. ஆனா லேவி கோத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கல. அப்புறம் எப்படி பிதாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியரா மாற முடியும்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. வேதாகமத்தை நல்லா படிச்சு உணர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு இன்னொரு மகன் இருக்கான், யூதா கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து வருவார், லேவி கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசிரியரா இருக்க முடியும்? லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க தானே பிரதான ஆசிரியரா இருக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல தானே இருந்திருக்காரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா நிறைய தீர்க்கதரிசி மூலியமா ஒரு வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை பண்ணார். யூதா கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கை நான் வந்து பண்றேன் யூதா கோத்திரத்தின் மூலியமா. ஏன் அப்படின்னா யூதா கோத்திரத்தின் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்து வழியா தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பிரதான ஆசிரியர் இல்ல. எப்பவுமே அவரு நமக்காக நிலைத்திருக்கிற, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரதான ஆசிரியர்கள் லேவி கோத்திரத்துல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இன்னும் உயிரோட வரல. ஆனா நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்னும் பிதாவினுடைய வலது பாரசத்துல வீட்டில் இருக்கிறார், உயிர் தெளிந்து ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த அந்த செத்து போன அந்த பிரதான ஆசிரியர்களை வைத்திருக்கிறாங்களா, இல்லைன்னா நித்திய ஜீவனை இருக்கிறோம், நித்தியமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாம வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியரா ஏற்றுக்கொண்டவங்க நாம வந்து கொடுத்து வச்சீங்களா அப்படின்னு பார்க்கும்போது நாம தான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14-16 வரைக்கும் நான் வந்து வாசிக்கிறேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால், பாருங்க, மகா பிரதான ஆசிரியர். இங்கே நான் இவ்வளவோ இது வேதாகமத்துல நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன். ஆனா இந்த எபிரேயர் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களும் எனக்கு நல்லா தெரியும், அவர் எப்படி எழுதுவார் அப்படின்ட்டு மக்களுக்கும் தெரியும்.
ஆனா எபிரியர் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அது எழுதப்பட்டது வந்து ரொம்ப 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 மெச்சூர்டு, அறிவிலையும் சரி, கர்த்தருடைய வேதத்தை அப்படியே என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவர் வந்து பகுத்து போதிச்சிருக்காரு. நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து எபிரியர் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா, நிறைய வேதாகமத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்துல வந்து பிரதான ஆசிரியரா வரல. ஆனா அவர் வந்து ஏன் நமக்கு வந்து பிரதான ஆசிரியரா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மெல்கி சேதேக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்கிறார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியரா இருந்திருக்கிறார். அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. மெல்கி சேதேக்கின் முறைமையின் பிரகாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியரா மாறி இருக்கோம். இந்த மாதிரியான காரியங்கள் எபிரேயர் ஆசிரியர் சூப்பரா அருமையா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த எபிரேயர் ஆசிரியர் மூலியமாக நமக்கு நிறைய வேதாகம ரகசியங்களை நமக்கு உண்டான கேள்விகளை விடையா கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றார், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, முன்னாடி இருந்த பிரதான ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல லேவி கோத்திரத்துல வந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை அவங்க வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய காணிக்கைகள் பலிகள் எல்லாமே வந்துடும். அதை வச்சு அவங்க அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமா புசித்த சாப்பிடுவாங்க, ஆராதனை காரியங்களை ஈடுபட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, அவங்க அந்த அளவுக்கு பிரதான ஆசிரியர்கள் சோதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல இயேசு கிறிஸ்து மாதிரி. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருந்து சிறு வயது முதல் கொண்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவானோ அப்படிப்பட்ட எல்லா கஷ்டத்தையும் அவர் வந்து பட்டிருக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டும் அவர் வந்து பாவம் செய்யல. அதான் பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசிரியரே. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற பிரதான ஆசிரியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பாவம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பாவங்களுக்கு சேர்த்து தேவனிடத்துல ஜெபிப்பாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணது. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் கொடுத்து வச்சேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமா கிருபாசன தேவனே சேரக்கடவும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எபிரேயர் ஆசிரியர் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவரு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை வந்து சாலமோன் வந்து கட்டுவார். அங்கதான் வந்து எல்லா விதமான ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறத எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. உடன்படிக்கை பெட்டி 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 தான் சொல்லியிருப்பாங்க தவிர அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாருமே சொன்னது கிடையாது. அதற்கு உண்டான கேள்வி யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்ற. பொன் பாத்திரம் வைக்கப்பட்ட இது அந்த மண்ணா வைக்கப்பட்ட அந்த பொன் பாத்திரம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளை கொடுத்துற அந்த 10 கட்டளை பிதாவாகிய தேவன் கொடுத்திருப்பார்ல மோசேக்கு, அந்த கட்டளை பொதிக்கப்பட்ட அந்த கட்டளை அந்த இருக்கும். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா ஆரோனுடைய கோல். மோசையினுடைய சகோதரர் ஆரோன் இருப்பார்ல, அவருடைய தோல். இந்த 3 காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான ரகசியத்தை எபிரேயர் ஆசிரியர் அருமையா வெளிப்படுத்தி நிறைய காரியம் நம்ம வந்து விஷயம் லேர்ன் பண்ண அந்த அந்த எபிரேயர் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிங்க. அந்த புத்தகத்தை நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் வந்து கிடைக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன். பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார், கேட்க மாட்டார்.
என்னுடைய பாவமே அவருக்கு வந்து ரொம்ப விரோதமா இருக்கு. நீங்க என்னுடைய பாவத்தை எப்படிங்க என்னுடைய ஜெபத்தை எப்படிங்க அவர் கேட்பாரு? நான் பாவம் பண்ணிட்டேன். நம்ம அதை குறிச்சு கவலைப்பட தேவையில்ல. நமக்கு என்ன ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னா, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய படி எதையாகிலும் கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். விஷயம் என்னன்னா, நம்ம வந்து விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் எனக்கு செய்யக்கூடியவரா இருக்கிறார். கண்டிப்பா நான் இப்போ இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். நான் கர்த்தரிடத்துல கேட்ட எல்லா காரியங்களும் ஒரு காலகட்டத்துல பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கொலோசியர் 3:17. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தால் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. நம்ம வாழ்க்கையில வின் பண்ணும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ முன்னிலைப்படுத்தும். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நம்ம ஏதாச்சும் நல்ல காரியங்களை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும். எல்லா நேரத்திலும் நம்ம இயேசு கிறிஸ்துவ சாட்சி கொடுக்க தைரியமா இருக்கும். இப்ப யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? நம்ம சொல்ற காரியம் என்ன? ஒரு சில பேரு, எல்லாருமே சொல்றேன், நான் ஒரு சில பேர் சொல்றேன், நான் நல்லா இருக்கீங்க பிரதர், நான் நல்லா இருக்கேங்க பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கும், கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கேங்க பிரதர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பாருங்க, வார்த்தையினால நம்ம அங்க கர்த்தரை நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சாட்சி கொடுக்கணும். கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்குங்க பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கும் வெறும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதான் நீ சொல்ற வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பாருங்க. நான் அப்படி சொல்றதுனால கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நம்ம அங்க மகிமைப்படுத்தும், சாட்சி சொல்லுகிறவர்களா அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அது சொல்றது மூலியமா நம்ம வந்து பிதாவாகிய தேவனை நம்ம கனம் பண்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய குமாரனை இவங்க அங்கீகரிக்கிறாங்க, என்னுடைய குமாரனை இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதன் மூலியமா இவங்களை என்ன கனப்படுத்துறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. நமக்கு பேர் புகழ் வரும்போதெல்லாம் கூட நமக்கு நம்ம யாருக்கு முதல்ல அந்த அந்த மகிமையை செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். யோவான் 15:5. நானே திராட்சை செடி. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறார் பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுல இருந்து என்ன புரியுது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. இப்ப தெரியுதுங்களா? நம்ம ஏன் நம்மளுடைய ஜெபத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நம்ம வந்து நிறைவு பண்ணணும். அவர் சொல்ற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம ஏன் வந்து ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நான் என்னுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் இடத்துல பிதாவின் இடத்துல ஏறெடுக்க முடியும் அப்படின்ட்டு மனசுல உணரணும். ஏன் அப்படின்னா அவரால் எல்லாமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அப்புறம் அவரை பலப்படுத்துகிற அவரை வந்து ஊழியத்திலையும் சரி மற்ற எல்லா காரியங்களையும் சரி பலப்படுத்துகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பாருங்க, நானே திராட்சை செடி, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு திராட்சை செடி. நாம எல்லாருமே அதுல படர்ந்து இருக்கிற கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இப்போ கொடியானது திராட்சை செடியில நிலைத்திரலன்னா அது வந்து நல்ல ஒரு கனியை கொடுக்காது. எல்லாமே காஞ்சி வேஸ்டா தான் போகும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல போட்டு எரிச்சிடுவாங்க. அப்ப நம்ம அந்த நெருப்புல போடாம எரிக்காம நம்ம வந்து நல்ல ஒரு
அந்த திராட்சை செடியிலே நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு கனிகளை கொடுக்கும்போது, நம்ம ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதான் சொல்றாரு, "ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்." கனிக்கு மேல கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்துவின நம்ம எப்பவுமே அங்கீகரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர நம்ம வந்து அவர பத்தி நம்ம சாட்சி குடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அவரை நம்ம வந்து அனுதினமும் அவருடைய நாமத்த நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கும்போது, விசுவாசிக்கும் பொழுது, நாம இன்னும் அதிக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா நாம வந்து மாறும். இப்போ தெரியுதா நம்ம ஏன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நம்ம ஜெபத்த வந்து முடிவு நம்ம வந்து நிறைவு செய்யறோம். பிதாவின் இடத்துல நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம வந்து சேர முடியாது. ஏன்னா நம்ம பாவிகள். அதை கூட நம்ம வந்து வாசிச்சோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு வந்து இங்க இஸ்ரவேல் மக்களுக்கு பிரதான ஆசிரியர்கள் லேவி கோத்திரம் வழியா இருப்பாங்க. ஆனா அவர்களும் பாவம் செய்வாங்க, பலியிடுவாங்க, பாவம் செய்வாங்க, பலியிடுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரே தடவை வந்து அவர் பலியாடாம நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிளவை சரிப்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமா தான் நமக்கு அவர்தான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. பிதாவை மட்டும் ஏற்றுக்கொண்டவங்க நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஆனா யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிதாவையும் சேர்த்து ஏற்றுக்கொண்டவர்களா மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புனது. அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். So அப்படி நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆப்வியஸா சொன்னோம். அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் நம்ம சேர்த்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெபத்துல ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.